ஹாய், வெல்கம் டு நாட்டு கலாட்டா. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் ஊறுகாய் தான். இந்த மாங்காய் கிடைக்கிற சீசனில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் 200 ரூபாய் செலவில் நம்ம அந்த மாங்காய் ஊறுகாயை செஞ்சிடலாம். ஒரு வருஷத்துக்கு கெட்டே போகாத அருமையான மாங்காய் ஊறுகாய் இது. வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். கிளிமூக்கு மாங்காய் 1 கிலோ எடுத்திருக்கேன். கல்லுப்பு 1/2 கப். ஊறுகாய்க்கு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு கடுகு 3 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், கட்டி பெருங்காயம் 2 பீஸ் எடுத்திருக்கேன். இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் 1/2 கப்பு. இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு 2/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 3/4 கப். உங்கள் தேவைக்கு நீங்கள் காரத்தை வேண்டாம் குறைச்சி போட்டுக்கிறலாம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம மாங்காயை கட் பண்ணிக்கிறலாம். மாங்காய் ஈரமே இல்லாமல் கத்தியும் ஈரமாக இருக்கக்கூடாது, போர்டும் ஈரமாக இருக்கக்கூடாது. அது மாதிரி ஊறுகாய் செய்கிற எந்த ஒரு பாத்திரமோ ஸ்பூனோ எதுவுமே ஈரம் இருக்கவே கூடாது. இப்போ மாங்காயை நல்லா நீட்டமாக கட் பண்ணிவிட்டு அதை 1 இன்ச் க்யூபாக நம்ம வெட்டிக்கிற போகிறோம். எல்லா சைஸுமே பொதுவாக ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி மாங்காயை எல்லாத்தையும் கட் பண்ணி பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெட்டின மாங்காயோட நம்ம கல்லுப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள். கல்லுப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ பவுடர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் வெந்தயத்தை சேர்த்துக்கிறலாம். ரொம்ப லோ ஃப்ளேமில் நல்லா சிவக்க இதை வறுத்துக்கோங்க. இப்போ கடுகு சேர்த்துக்கிறலாம். கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறங்க. நல்லா வெடிக்கணும் கடுகு. வெடித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் நீங்கள் மாற்றிக்கோங்க. பேனில் நம்ம கட்டி பெருங்காயத்தை போட்டு வறுக்க போகிறோம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறலாம். இந்த இப்படி இருக்கும், பொரிஞ்சால் இப்படி இருக்கும். எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டு இப்போ ஜாரில் மாற்றிட்டு நம்ம அரைக்க போகிறோம். பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ இந்த பவுடரை நம்ம தனியாக வச்சுக்கிறலாம். நான் இப்போ ஊறின மாங்காயை பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஊறி இருக்குதுன்னு. நல்லா உப்பெல்லாம் கரைஞ்சி நல்லா தண்ணி விட்டு இருக்கு. மாங்காயும் நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ இதில் பவுடரை சேர்த்துக்கிறலாம். தாளிக்க போகிறோம். பாருங்கள், பேனில் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் விட்டு இது நல்லா சூடு ஏறிடணுனையா நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கிறலாம். கடுகு பொரிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கிறங்க. இப்போ இந்த எண்ணெயை நம்ம மாங்காயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதை இப்போ வந்து ஒரு பளிங்கு ஜாரில் நம்ம மாற்றி ஒரு துணி போட்டு கவர் பண்ணி வெயிலில் வைக்க போகிறோம். செஞ்ச ஊறுகாய் 2 பெரிய பாட்டிலில் வந்துச்சு. இதை எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நாங்கள் வைக்க போகிறோம். பாருங்கள், மே மாதம் வெயிலில் 4 நாள் வைங்க. 9 to 5 வச்சுட்டு எடுத்துகிட்டு திரும்ப வைங்க. இந்த எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் பாருங்கள், கடல்லாம் தெரியுது பாருங்கள், சர்ச்சு தெரியுது பாருங்கள். இந்த ஊறுகாய் இப்போ 4 நாள் ஆயிருச்சு. கீழக்கரை லைட் ஹவுஸ் தெரியுது பாருங்கள். ஒரு கடல் தெரியுது பாருங்க, எவ்வளோ அழகா இருக்குதுன்னு பாருங்க. ஈவினிங் 5 மணி, கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நாள் வெயிலில் வச்சதும் ஊறுகாய் ரெடி ஆயிருச்சு. வாங்க இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்டாக நல்லா வந்திருக்குது ஊறுகாய், நல்லா அழகாக ஊறி சூப்பர் எம்மியான மேங்கோ பிக்கிள். ஒரு பாட்டிலே ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், அதுவும் எப்படி இருக்குதுன்னு. இதுவும் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லையே நீங்கள் ஈஸியாக இவ்வளோ அழகான ஊறுகாய் செய்யலாம். வெயில் காலத்தில் இந்த ஊறுகாயை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.